அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்றைய காணொளியில் காண விரும்புவது கோபத்தை நிரந்தரமாக குறைக்கும் நெல்லிவனநாதர். நாம் அனைவருக்குமே கோபம் என்பது வருவது இயல்புதான். சில சமயங்களில் அந்த கோபம் ஒரு பெரிய அழிவை நமக்கு ஏற்படுத்தி விடுகிறது. கோபம் என்பது ஒரு நோய் அல்ல, ஆனால் அது நமக்கு நோயை விட கொடியது. நோய் வந்தவன் கூட அவன் அந்த நோயால் மட்டுமே பாதிக்கப்படுகிறான். ஆனால் கோபம் வந்தவர் அந்த கோபத்தினால் அவர் மட்டுமல்ல, அவரை சுற்றி இருக்கும் அனைத்து மக்களையும் சேர்த்து அழித்து விடுகிறது. இதைத்தான் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்றும் தன்னையே கொல்லும் சினம் என்று 10 பொருட்களை வைக்கலாமே என்று அதிகாரத்தின் கீழ் வழங்கி மனிதர்களை கோபம் கொள்ளாதீர்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஒரு மனிதன் மொத்த கோபம் கொந்தளித்து கோபம் கொள்ளும்போது அவனது உடலில் இயக்க நீர்நிலைகளின் சுரப்பு மாறுபடுகிறது. இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. நாளும் மூளையில் இரத்த கசிவு, இருதய தாக்கம் போன்ற உடல் பிரச்சனைகளை அவன் சந்திக்க நேர்கிறது. மேலும் கடுமையான மனநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. விரைவில் அவன் இறக்க நேரிடும் சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்படி அந்த கோபத்தை நாம் கட்டுப்படுத்த யோகா, தியானம் போன்ற விஷயங்களை நாம் கவனம் செலுத்தினாலும் அதுக்கு கட்டுப்படுத்த முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. இந்த கோவிலின் திருத்தலத்தின் அமைவிடம் திருவாரூரில் இருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் சாலையில் 15 கிலோமீட்டர் தூரத்திலும், மன்னார்குடியில் இருந்து கிழக்கு 23 கிலோமீட்டர் தொலைவிலும் அமர்ந்துள்ளது. திருநெல்லிக்கா திருத்தலம். நடை திறந்திருக்கும் நேரம் தினமும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். இங்கே மூலவராக நெல்லிவனநாதர் காட்சியளிக்கிறார். இங்கே நெல்லி மரத்தை தலை விருட்சமாக கொண்டு விளங்கும் ஆலயம் இந்த திருத்தலம் ஆகும். இதுதான் திரு நெல்லிக்கா ஆகும். மேற்கு நோக்கி எழுந்து நிற்கும் 5 நிலை ராஜகோபுரத்தின் முன்பே வெளியில் கொடிமரமும் நந்தி மண்டபமும் இருப்பது வித்தியாசமான அமைப்பாக உள்ளது. உள்ளே சுயம்பு மூர்த்தியாக மூலவர் நெல்லிவனநாதரும் மேற்கு பார்த்த வண்ணம் அருள்பாலிக்கிறார். ஆண்டுதோறும் மாசி மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 7 நாட்கள் மாலை 5 மணி அளவில் சிவலிங்கத்தை சூரிய கதிர்கள் தழுவிச் செல்லும் காட்சியை கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இது அனைத்து பக்தர்களையும் பரவசம் செய்யும் நிகழ்வாகவும் சோழர்களின் கட்டிடக்கலை மற்றும் வானவியல் அறிவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. தெற்கு நோக்கிய சன்னதியில் மங்களேஸ்வரி என்ற அம்பிகை அருள்பாலிக்கிறார். கோபம் குறைந்து துர்வாசர். பொதுவாக முனிவர்கள் அனைவருமே மனதை ஒருநிலைப்படுத்தும் யுக்திகளை நன்கு அறிந்தவர்கள். பிறருக்கு உபதேசம் செய்வது அவர்களில் ஒருவரான துர்வாச முனிவருக்கு எதற்கெடுத்தாலும் கோபம் பொங்கி வந்துவிடும். உடனடியாக சாபம் கொடுத்து விடுவார் என்பது புராண கதை. அப்படிப்பட்ட துர்வாச முனிவரை இந்த தலத்தில் கோபம் குறைத்து சாந்தமானார் என்று தல வரலாறு கூறுகிறது. எனவே கோபம் அதிகமுள்ள மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்களும் இந்த ஆலயத்திற்கு சென்று இந்த திருத்தலத்தில் நீராடி நெல்லிவனநாதரின் பாதத்தில் எல்லா பாவங்களையும் இறக்கி வைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். இங்கு தல விருட்சமாக இருக்கும் நெல்லி மரத்தை சுற்றி வந்து அதன் அடியில் அமர்ந்து சற்று நேரம் கண்மூடி தியானிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கோபம் என்பது நம்மை விட்டு விலகி போகும் என்பது கோயிலின் உண்மை கூற்றாகவே உள்ளது. பல நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கு வந்து நல்ல மாற்றத்தினை கண்டுள்ளனர். எனவே வாய்ப்பு கிடைத்தால் மக்கள் அனைவரும் இங்கு சென்று வர எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். மற்றும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம்.